நாட்டில் காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற இந்த போர் பதட்டம் காரணமாக எதிர்காலத்தில் எங்களுடைய நாடுகளில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவும் என்ற அட்சயத்தில் தற்பொழுது இந்த கியூஆர் முறைமையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த எரிபொருள் நிலையங்களில் பொதுமக்கள் வரிசையில் நிற்பதை, அதனை அடுத்து இந்த அத்தியாவசிய சேவைகள் குறித்து இலங்கை அரசாங்கமானது கருத்தில் கொண்டுள்ளது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கல்வி அமைச்சுக்கு இடையில் ஒரு ஒன்று கூடலானது இடம்பெற்றிருந்தது. அதாவது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பக்கங்களில் தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாளைய தினத்திலிருந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை விடுவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது குறித்து நேற்றைய தினம் கல்வி அமைச்சானது ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் அந்த பாடசாலைகளானது மூடப்பட்டிருந்தது. அதாவது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும், இந்த முதலாம் தவணைக்குரிய பாட அலகுகள் கூட இதுவரையில் நிறைவடையாமல் காணப்படுகிறது. அதாவது முதலாம் தவணைக்குரிய பரீட்சையானது நடைபெற இருக்கின்றது. இருப்பினும் சிலபஸ் என்று சொல்லுவோம், அந்த பாட அலகுகள் இதுவரையில் முடிவடையாமல் காணப்படுகின்றது. அதற்கு காரணம் பாடசாலைகளில் விடப்பட்டிருந்த விடுமுறை, அது மட்டுமல்லாது தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த விளையாட்டு போட்டி நிகழ்வுகள். அவ்வாறு பல்வேறு காரணங்களால் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளானது தற்பொழுது குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. அவ்வாறு காணப்படுகின்றமையினால் பாடசாலை மாணவர்களுக்கு மீண்டும் விடுமுறை வழங்குவதால் அவர்களுடைய செயற்பாடுகள் குறைவடைந்து செல்லும். ஆகவே இது ஒரு அத்தியாவசிய சேவை. கல்வி என்பது ஒரு அத்தியாவசிய சேவை. ஆகவே இதுவரையில் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பாக எந்த ஒரு முடிவினையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக தற்பொழுது பாடசாலையானது எவ்வாறு இடம்பெறுகின்றதோ அவ்வாறு தொடர்ச்சியாக இந்த பாடசாலைகளானது இடம்பெறும். எதிர்காலத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பாக ஏதேனும் தீர்மானங்களை மேற்கொள்ளும் பட்சத்தில், அதாவது நாட்டினுடைய இந்த அசாதாரண சூழ்நிலையானது அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த விடுமுறை குறித்து யோசனை செய்யப்படும் என்று கல்வி அமைச்சானது உத்தியோகபூர்வமாக இன்று, அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தங்களுடைய முடிவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவலை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தெரியப்படுத்துங்கள். பொய்யான போலியான தகவல்களை பார்த்து பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்பாமல் விட்டுவிடாதீர்கள். அதாவது வளமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும். பாடசாலையினுடைய விடுமுறை குறித்து இதுவரையில் எந்த ஒரு தீர்மானமும் எட்டப்படவில்லை. ஆகவே முடிந்தளவு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.